பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஈரான் இஸ்ரேல் இடையே நடந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியதையடுத்து கடந்த 4 மாதங்களாக மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்தது. ஈரான் மீது அமெரிக்கா குண்டுமழை பொழிந்த நிலையில் அண்டை நாடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகளை ஈரான் தாக்கி அழித்தது. இந்த போரில் வளைகுடா நாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டதால் உலகரங்கில் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டது. எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் ஈரானை ஒட்டி அமைந்துள்ள ஹார்முஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து முடங்கியது. ஜலசந்தியை கடக்க முயன்ற கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. பல நாட்களாக நடந்து வந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சு முடிவுக்கு வந்ததை அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவங்கியுள்ளது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸை கடந்து அந்தந்த நாடுகளுக்கு செல்ல துவங்கியுள்ளன. மத்திய கிழக்கில் போர் முடிவுக்கு வருவதாக அறிவிப்பு வெளியானதுமே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென சரிந்தது. போர் உச்சத்தில் இருந்த நேரத்தில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $110 மேல் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை $76 சரிந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டாலும் போர்க்காலத்தில் ஈரான் கடற்படையால் கடலுக்கடியில் புதைக்கப்பட்ட கன்னி வெடிகளால் கப்பல்களுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து உள்ளதாக அஞ்சப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு ஈரான் கடற்படையை தீர்வு ஏற்படுத்தி தரும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. புதைக்கப்பட்ட கன்னி வெடிகளை கண்டறிந்து அவற்றை செயல் இழக்கச் செய்யும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியை கப்பல்கள் கடக்க துவங்கிவிட்டதால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பப்படுகிறது.